ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாஹிமாஸ் லேர்னிங். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸோட ப்ராக்டிசிங் எக்ஸசைஸ் தான் பார்க்க போறோம். ப்ராக்டிஸ் 1 நான் போடுறேன், ப்ராக்டிஸ் 2 நீங்க செஞ்சு பாருங்க. இப்போ இந்த ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் வந்துட்டு நான் கிளியரா ஒரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ தட் இது கொஞ்சம் ஈஸியா புரியும், நல்லாவே ஈஸியா புரியும். ஓகே, கிரியேட் a is equal to இது b அப்படின்றதுல a நான் அப்படியே ஸ்டோர் பண்றேன். இதை நான் செக் பண்றேன். அப்படியே ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ்லாம் அவ்வளவா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ சிம்பிளா நார்மலா அது எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே தான் இங்க இருக்க போகுது. நான் அப்படியே இது ரெண்டையும் காப்பி பண்ணி இங்க போட்டேன். இப்போ நெக்ஸ்ட் இதை நான் செக் பண்றேன். a b நீங்களே சொல்லுங்க. எஸ், ஏன்றதுக்குள்ள a 10 20 இருக்கு. பீன்றதுக்குள்ள அதே ஏவை தான் நான் போட்டிருக்கேன். ஸோ அது ரெண்டும் ஸ்பேஸ் எல்லாமே சேம். ஸோ அதை நான் பிரிண்ட் பண்ணி பாக்குறப்ப எனக்கு ட்ரூ வருதா அப்படின்னு பார்க்கலாம். ட்ரூ வந்துருச்சு. நார்மலாவே தெரியும்ல, ரெண்டுமே ஒரே வேல்யூ தான் வச்சிருக்கு. அப்ப ரெண்டுமே சேம் தானே அர்த்தம். ஸோ ட்ரூ. அவ்வளவுதான். இப்போ நெக்ஸ்ட் பிராக்டிஸ் 2ல பார்த்தோம்னா இப்படி நான் கொடுக்குறேன், ரெண்டையும் தனித்தனியா கொடுத்துருக்கேன். இதுக்கு மட்டும் கொடுத்துட்டு இதோட வேல்யூ, இந்த வேல்யூவை திரும்ப இது கொடுக்காம இந்த வேல்யூ ஆல்ரெடி எதுல ஸ்டோர் ஆயிருக்கு, ஏல. ஸோ ஏன்னு நான் இங்க டைரக்டா இதவே கொடுக்காம டைரக்டா நான் அந்த நம்பர்ஸே கொடுக்காம நான் ஏன்னு கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல. இப்போ இந்த இடத்துல இந்த வேல்யூ ஏலையும் ஸ்டோர் ஆயிருக்கு. ஆனா நான் திரும்பவும் இந்த வேல்யூ ஏல ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்ட்டு திரும்ப நான் ஏன்னு கொடுக்காம திரும்பியும் இந்த வேல்யூ அப்படியே ஃபுல்லா பில எழுதியிருக்கேன். எழுதிட்டு இதையும் நான் செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட் ட்ரூ தான் வரும். ஆனா இதுக்கு வேற மீனிங், இதுக்கு வேற மீனிங். ஓகேங்களா? அந்த மீனிங்ஸோட டிஃபரன்ஸை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.